அல்லல் போம் ஆமையா அன்னை வயசில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போகுனமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனை துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்போ மகன்ற மார்போம் சிறுகன்வா
ஆண்டேரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே சரியாசனத்தில் அமைத்து வைத்த என்றார் சுந்தரி சௌந்தரி நிரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே அத்திவரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான புளியன்குடிமான நகரத்திலே புகழாக வந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்பிகை காளியம்மாள் செல்லியம்மாள் என கருள் புரிவார் சம்போ அறிவோம் நாமே சிவாய் வேத விநாயகா சம்போ
பெரியவர்களே சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே எனது அருமை சகோதரர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே அதாவது இந்த புளியங்குடி நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட காளியம்மன் செல்லிரம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். ரொம்ப முக்காத ரொம்ப முக்குனா குளத்துக்கு தான் போனுங்க வர முடியாது. குளிச்சு 3 மாசம் ஆச்சு. கிண்டல் பண்ணாதங்க. தாய் வந்து என்கிட்ட அமர்ந்திருக்கா. வராதனே நானே நுஞ்சி கிடக்கேன். நேத்து வேலூர் முந்தானத்து வேலூர் போயிட்டு நேத்து மெட்ராஸ் வந்தேன். வேலூர் செயல இருந்து மேல வராதுன்னு சொன்னேன். அப்படி இருந்தும் நான் இருக்க பக்தியை வச்சு அந்த தாயை என் மேல உட புந்துட்டா. நீ இருக்க பக்தியை பார்த்துட்டா உங்ககிட்ட வருவா. 3 மாசம் குளியாம இருக்காரு. அப்ப செக்கப் தான் கூட்டு பெரிய நல்ல டாக்டருக்கு பாரு. தண்ணியில கண்ட முன்னே டாக்டர் சொன்னாருன்ட்டு சோசிகார் சொன்னாருன்ட்டு 3 மாசம் குளிக்காம இருக்காரு. அப்படியே துண்ட நினைச்சு துடைச்சிக்கிட்டு வரேன். ஆமா அப்பேர்வட்ட என் தாயாகப்பட்ட காளியம்மன் செல்லிரம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேர்வட்ட இந்த அம்மாளுடைய ஆலயத்திலே ஆடி மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. இந்த ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக 1ஆம் நாள் திருவிழாவாக நாமளுடைய வெள்ளி செய்யவே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளி செய் ஒன்று ஆரம்பிக்கிறோம்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தா கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி புளியங்குடி பைபாஸ் ரோட்ல போய் குத்தாலம் போய் சித்திர சபாபதியிலே போய் அமர்ந்து சித்திர சபாபதியில அமர்ந்து அங்கே இருந்துக்கிடுவாரு. அதனால ஆலயத்துக்குள்ளே பரிவார தெய்வங்கள் எல்லாம் வரணுமானா சாஸ்தா வந்து பிறக்கணும். அவர் பிறக்கணும். சாஸ்தாவின் திரு கதைகளை 4 வார்த்தையில் சுருக்க கூறி முடித்து விட்டு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சியாக இருப்பதனால என் காளியம்மனின் திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கலை குச்சங்கள். எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறை இருந்தாலும் எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிச்சைவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடி மடி கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த
ஆமையா அச்சுதல் என்பெருமான் இருகரத்தினால் எந்த ஆமையா சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் ஆமையா ஐந்து மைந்தர்கள் தொழினில் பூணூல் இளங்க தோன்றி மேதினில் ஆமா அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புலனது உத்திரம். சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்கணத்து இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார். ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். சாமி ஐயனார் ஐயனார் ஐயர சுமன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்காம் ஐயனார் 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 குளத்துப்புல ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 ஆனமல ஐயனார் 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 கற்கவேல் ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தாரண்டு ஓடுங்கம்மா ஒரு குலவன் தாய பொன்னான மணிக்குலவன் முன்னால ஒரே ஒரு ஆள் மட்டும் குலவு போடுது முன்னால எல்லாம் தூங்குதேளோ எல்லாத்துக்கும் குல ஓட தெரியாது. அந்த போகத்து லைட்ல உங்க முகமே தெரிய மாட்டேங்குது. போகத்து லைட்ல பரவே முன்னால இவ்வளவு இடம் கிடக்க பின்னால போய் இருக்கலாமா? அது போக்சி லைட்டு. உங்களுக்கு கொலை போட தெரிஞ்சா போடுங்க, போட தெரியல அதெல்லாம் தாய்மார்களுக்கு கொலை போட தெரியாமையா இருக்கும். போடட்டும் காத்தறுத்து வச்சு அந்த பட்டையை பார்த்தாலே தெரியும் கொலை போட தெரியுமா தெரியாதானே. அண்ணா வாரு ஓம் போடு ஏன் போடு கொலை போடுவாங்க. கூட்டத்துல கொஞ்சம் வெக்கமா இருக்குன்னு போன கோயில இப்படிதான் கொலவை போட சொன்னேன். ஒரு ஆளும் போடல, ஒரு பாட்டி மட்டும் போட்டுச்சு. சரி கொலவை பாட்டி கெட்டு பல்லு கீழே விழுந்து நாய் தூக்கிட்டு ஓடியே போயிட்டு. பாட்டி கெட்டு பல்லு கீழே விழுந்துச்சு. நம்ம பல்லு அப்படியா? இங்க பூரா நல்ல பல்லா இருக்கும். நம்ம பல்லு பூரா நல்ல பல்லு தான். போடுங்க பாப்போம். அப்படியா? இப்ப கொலவு போடுவாங்க பாரு. யாரும் கொலவு போடுறாங்க காத்த அறுத்து வச்சிருவா. நீங்க கொலவு போடணும், தாத்தா காத்த அறுக்கணும், அம்மாளுக்கு இலையில வைக்கணும். உங்களுடைய மனசை பாத்துக்க. காது தாய போடுங்கம்மா ஒரு குலவன் பொன்னான மணிக்குலவன் முக்கா முக்கா மூணு பேரும் குலவன் போடுங்கம்மா. அவருக்கு பொன்னான பூனோலம் பொன்பதித்த நால்வரம்மா வெள்ளையால பூனோலம் வெண்கலத்த நால்வரம்மா தங்கத்தால பூனோலம் தருமஞான சாஸ்தாவுக்கு தனிவயிற தாழ்வரம்மா ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி பேப்படையா முன்படையா மின்படையா கண்டியலும் பெரும்படையா ஆனப்புலி கூட்டத்தோடு ஐயனுக்கும் ஐயனாக அவதரித்து அவதரித்து வாரபோது அம்மாளோட வாசலில 21 தேவதையும் 61 பந்திகளும் ஐயா கூட்டமிட்ட வடைகளோடு கூத்தாடி வருகுதையா. ஆதிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தா
சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து 14 உலகத்திலேயும் ஆண்டவனாகிய பகவான் மண் உலகிலே நாமலை போன்ற மனிதர்களை படைத்தார். சிறிய உயிராகப்பட்ட சித்தரும்பையும் பெரிய உயிராகப்பட்ட மதையானையும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலையெல்லாம் ஆண்டவன் மண் உலகிலே மானிடர்களை உண்டு பண்ணி மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து ஈரம்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார். மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மனிதர்களை எல்லாம் நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாரா? ஆமையா. அதிலே சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த காளியம்மா, அந்த அம்மாளுடைய வடிவத்திலே நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த என் தாய்மார்களை ஆண்டவன் படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆண் என்றும் பெண் என்றும் அகில உலகத்தையே உண்டு பண்ணி இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, படைத்த மானிடராகப்பட்ட நாமலுக்கெல்லாம் ஆண்டவே என்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயிற்றை கொடுத்தார். 8 சான் உடம்புல நமக்கு ஒரு சான் வயத்தை கொடுத்தார் அல்லவா? அந்த ஒரு சான் வயத்துக்கு நம்ம உலகத்திலே பாடுபட்டு சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்தார். அவங்க திறமையை சரியா பயன்படுத்தணும். நமக்கு இருக்கக்கூடிய திறமையை நம்மளே கெடுக்க கூடாது. கடைசி வரைக்கும் ஒரு கஞ்சி கிடைக்கணும்னா தெரிஞ்ச தொழில் நம்ம கரெக்டா சொல்லணும், அடுத்தவங்களுக்கு இடைஞ்சப்படுத்த கூடாது. இடைஞ்சல் எவருக்கும் பண்ண மாட்டாங்க. ஆமா, பண்ணதுக்கு தேவையில்லை, அவன் திறமையை காமிக்கலாம். அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் உழைத்து சாப்பிடணும்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்தார். ஒரு ஆசை இருக்கு, நம்ம இப்படி செஞ்சா முன்னேற மாட்டோமா? திறமைக்கு தகுந்த உழைப்பை கொடுத்து ஊதியத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவே இவ்வுலகத்திலே மானிடர்களை படைத்தால் மட்டும் போராது. ஒரு மனிதனும் ஒரு விஷயத்தை கற்று வச்சிருப்பாங்க. அந்த தொழில வந்து செய்யணும்னு நினைப்பாங்க. மாதவி செட்டை தவிர எந்த செட்டுக்கு போனாலும் 2 நாளைக்கு உங்களுக்கு இடம் கிடையாது. 3ஆம் நாள் அடிச்சு பத்தியே தீருவாங்க. ஆனா இவதான் உனக்கு இடிச்சாங்க போய் வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ ரொம்ப இடைஞ்சப்படுத்தி வர இடைஞ்சலே பண்ணலையா? அப்ப ஆண்டவனாகிய பகவான் மண் உலகிலே மானிடர்களை எல்லாம் படைத்து படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி இழந்தார். அவர் நாடு எங்கும் படி
கொடுத்தார். இளைத்து வருவார் என்று ஈஸ்வரி இளைப்பாரி கொடுத்து அடியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பலமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அதாவது ஆனா பிறந்தவரு காட்டுக்கு போய் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார்னா பெண்ணா பிறந்தவங்க அந்த காலம் எதிர்பார்த்து நிப்பாங்களாம். அதிகாரி எப்ப வருவாருன்னு ஒரு சொம்பு நிறைய தண்ணியை கொண்டு அவர் வரும்போது சிறுத்தமுகம் ஸ்ரீதேவியா நின்று ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்தா அந்த ஐயா தண்ணியை வாங்கி குடிச்ச உடனே அவர் உடம்பும் குளிர்ந்தும் மனசும் குளிர்ந்துருமா. ஆமா, காட்டுக்கு போயிட்டு வந்தவருக்கு களைப்பெல்லாம் காத்தா பறந்துருமா. சரி, அப்போ இப்படி களைப்பாரி இளைப்பாரி கையிலே இரு பேர்களுமே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே குழுவிருந்து வருகின்ற போது மறுநாள் பொழுது விடிந்தது. மங்கையான பார்வதா தேவி ஆண்டவன் என்னைக்குமே உலகமெல்லாம் படியிழந்து வாரார். அவர் படியிழந்து விட்டு வாரார்னு சொன்னா இந்த இறைவனிடத்திலே ஒண்ணு கேட்கணும். ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாம் படி இழந்து விட்டு வரீங்க. அப்படி உலகம் எல்லாமே நீங்க படி இழந்து விட்டு வரும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னத்தான் வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாமே என்னைத்தான் வணங்கி வருகிறார். அம்மா, உனக்கு அதுல என்ன சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா, உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் உங்களை வணங்கி வரும்போது எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க ரெண்டு பேரும் யாரு? சொல்லுங்க ஐயா. ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? பார்வதி, நான் உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்து வருகின்றேன். பத்து பொருளுக்கும் அர்த்தமாகவே நான் இருந்து வருகிறேன் அம்மா. ஆன போதிலும் சரி, இந்த உலகத்துக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானால் யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? சூரியன் வந்தாத்தான் விடிய காலம் வந்தாச்சு, நம்ம வேலைக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வீட்டுல வேலை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. சூரியன் உதிக்க முன்னாலே எந்திக்கணுமா ஒரு ஆனா பிறந்த மனுஷன். அப்படியா? இப்ப என்ன வாங்க தெரியுமா? என்ன செய்தாங்க? 10 மணி ஆகும். ஆமா, எந்திக்கிறதுக்கு. சரி, யாம்னு கேட்டா அசதி. எப்படி அசதியில தூங்கிடுவாங்க. நாமெல்லாம் காலையில 2:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அப்படியே காலையில 2 மணிக்கா? ஆமா, சாயந்தரம் படுக்கும்போது ஒரு கோட்டை அடிப்பேன். தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும். 2:30 மணிக்கு அந்த போதை தெளிஞ்சு போகும். அதுக்கப்புறம் தூக்கம் வராது. என்னையா நீர் ஆட்டுக்கு போறியா செருப்பு கலத்த போறியா? உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையா? சரி, அவர் ஆத்துக்கு போயாச்சு, செருப்பை கலத்தி தூரையும் போட்டாரு. இன்னும் செருப்பை தலையில சுமந்துகிட்டே அலையுத. கொஞ்ச நாளைக்கு நிக்கட்டுமே, கொஞ்சம் வயசு இருக்கு. என்ன செய்ய சொல்லுத? அப்போ நம்ம விடிய காலம் சூரியன் வந்தா தான் நமக்கு தெரியும். பாத்துக்கோ, வேலைக்கு போகணும் பொழுது விடிந்தாச்சுன்னு. சாயங்காலம் சூரியன் மறைந்து சந்திரன் வந்தா தான் இரவு நேரம் வந்தாச்சு, நம்ம ஓய்வெடுக்க போகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, அப்ப இந்த ஆண்டவன் பகவான் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்குமே ஒளி இல்ல பார்வதி. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அம்மா என்ற ஆண்டவனாகிய பகவான் சொன்ன போது அப்பந்தான் ஆதிபரா சக்தியானவள் பார்த்தா என்ன செய்கிறாள்? ஆண்டவா பரம்பொருளே, இந்த இறைவன் ஈரேல உலகம் எல்லாம் வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் என்று சொல்லுகின்றாரே, இது எப்படி உண்மையாக இருக்கும்? இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா அரசருக்கு தெரியா, இருவரத்தை எடுப்பாரா, இருவரத்தை எடுப்பாரா, ஈசல்ல பத்துவாரா, சிவ உலக இருளால் கனவு
நம்மளால என்னமும் செய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஒரு வேலையும் பார்க்க முடியாது. பிறகு எப்ப பார்த்தாலும் ஒரே இருட்டா இருந்தா அதுல என்ன செய்ய முடியும்? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மாத்திரம் பார்க்கலாம். விடிஞ்சாத்தானே இந்த வேலைக்கு காட்டாமல காட்டு கஞ்சி வேலைக்கு போலாம் வரலாம் வீட்டுக்கு வரலாம். ஆமா ஒரே இருட்டா இருந்தா எங்க போக முடியும்? ஒரே இருட்டுல ஒரு வேலை மாத்திரம் பார்க்கலாம். இருட்டுக்குள்ள என்ன வேலை பார்க்கலாம்? அப்படி நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? உறங்கணும்னா கூட அதுக்கு காத்தாடி வேணும்யா. ஓ காத்தாடி வேணுமா? காத்தாடி இல்லாம கண்ணு அவியுமா? காத்தாடி இல்லாம தூக்கமே வராது. பிறகு ஆமா அப்போ இந்த உலகமே இருட்டா இருந்தா நம்ம வீட்டுல தாய்மார்களுக்கு கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியாது. பிறகு காலையில எழுந்தரித்து இந்த அம்மா காட்டுக்கு போறவருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும்னு வை. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இப்ப கரண்ட் வேணும். கரண்ட் வேணும்னா எப்படி? அப்ப பூரா சாப்பாடு சாப்பிட்டாங்க, அம்மி இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆமா விடிய காலை இந்த பிள்ளைகளுக்கு தோசை இட்லியை செஞ்சு கொடுக்கணும்னா நைட்டே ஃப்ரிட்ஜ்ல தோசை மாவு வாங்கி போட்டுக்கிடுவா. ஆமா மாவு பாக்கெட் வாங்கி போடுதான்னா அப்ப பூரா அந்த ஆட்டு உரல் இருந்துச்சு. ஆட்டு உரல்ல மாவாட்டி அத 4 நாளைக்கு வச்சு சுட்டு சாப்பிட்டா அந்த தோசை அப்படி மணக்குமா. ஆட்டு உரல்ல ஆட்டும் போது வலது கைட்டு குழவியை பிடிக்கணும். பிடிச்சிட்டு இடது கைட்ட மாவை தள்ளி தோசை மாவாட்டினா என்னமா மணக்கும்? அதாவது இப்படி இடது கைட்டு இந்த கை தான் விளங்கும்னா விளங்குற கையத்தானே உபயோகப்படுத்த முடியும். ஆட்டிக்கிட்டு இப்படி தள்ளி விடிய காலம் உப்பை போட்டு இந்த கைட்டே பிணையணும். கலக்கணும் கலக்கி சரி நல்ல கை இது மணக்குமோ? பீச்சாங்கிட்ட மாவாட்டி அதை உப்பு போட்டு அதே கைட்ட பிணைஞ்சு அதே கைட்ட தோசை சுடணும். விளங்குற கையத்தான் உபயோகப்படுத்த முடியும். ஒரு ஆளுக்கு இடது கை விளங்கும், ஒரு ஆளுக்கு வலது கை விளங்கும். அது எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ண முடியுமா அந்த கைய? அப்ப அந்த மாவை வலிச்சு விடிய காலம் பிணைஞ்சு தோசை கல்லுல ஊத்தி சுட்டு பாரு எப்படி இருக்கும். சாதா தோசையும் அடை தோசை மாதிரி மணக்கும். அது அந்த கையினுடைய பவுஸ். அப்படி அதை நீ உன் வீட்டுக்காரியும் தான் சாப்பிடணும், வேற ஆளு சாப்பிட முடியாது. நாங்க உங்ககிட்ட சொன்னா தானே இந்த கைட்டு மாவாட்டினோம்னு. நாங்க வரமாட்டே சொல்லிருப்போம். நான் உன் வீட்டுக்கே வரமாட்டேன், உன் வீட்டுல தோசையும் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டியோ? சரி அந்த காலம் பூரா இந்த ஆட்டு உரம் இருந்ததுனால ஆட்டு உரல்ல மாவாட்டி சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கிரைண்டர் வந்துச்சு. கிரைண்டர் வந்து அதுல கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா பிறகு இந்த கல்ல தூக்கி கழுவ முடியலையா? அந்த கிரைண்டர் தூக்கி தூர போட்டாச்சு. ஆமா பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் ஒண்ணு கொடுத்தாங்க. அது 2 பைதா மாதிரி இருக்கும் பாத்துக்கோ, சின்ன கிரைண்டர். அத வச்சு மாவாட்டிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாளைக்கு அது மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கு, திடீர்னு ரிப்பேர் ஆ போகுது. ஆமா அப்படின்னு அதை தூக்கி 50 ரூபாய்க்கு கடையில போட்டாச்சு. பிறகு இந்த வியாபாரம் பார்க்கணும்னு ஆசைப்படுகிறவங்க இந்த கல்ல தூக்கி கழுவி வீட்டுல மாவாட்டி தோசை மாவை பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி. ஆமா மாவுன்னு ஆமா அது 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு 50 ரூபாய் வரைக்கும் விக்கி ஒரு பாக்கெட் மாவு. எவ்வளவு தேவையோ ஆளை கணக்கு பண்ணி வாங்கிக்கலாம். ஆமா 1 கிலோ அரிசியை வாங்கி அதுக்கு 300 உளுந்த போட்டு அது நல்லா நனைய போட்டு கிரைண்டர்ல கரண்ட் செலவு பண்ணி அரைச்சி பட்ஜெட் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நஷ்டமாகுது. பட்ஜெட் கணக்கு ரொம்ப அதிகமாகுதோ? அதிகமாகுது. மாவு பாக்கெட் வாங்கிட்டோம்னா ஒரு இல்ல, அது ஒரு இல்ல. அவர் எப்படி ஆட்டினாரோ எதை போட்டாரு தாத்தா மாதிரி ஆட்டினா என்ன செய்ய முடியும்? அதுக்கு யாரு என்ன செய்ய முடியும்? தாத்தாவுக்கு அந்த கை விளங்குச்சு அப்படி ஆட்டினேன். அத மாதிரி எல்லாருக்கும் இருந்தா என்னைய சரிதானே ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு சூப்பரா இருக்கும். அப்ப அந்த தோசை மாவு பாக்கெட்டை பிரிட்ஜ்ல போட்டு விடியாக்கால எந்திரிச்சு அந்த தோசையை சுட்டு இட்லி அவிச்சு. தோசையை சுட்டு? ஆமா தோசையை சுட்டு இட்லி அவிச்சு. ஆமா சரியா தானே சொன்னேன்? அப்ப அதுக்கு சட்னி வைக்கணும் பாத்தியா? தேங்காவை சில்லு போட்டு அதை மிக்ஸி சார்ல அள்ளி போட்டிருப்பா. அப்ப பூரா அந்த அம்மி இருந்துச்சு, அம்மியில வச்சு அரைச்சா தேங்காய் மையா அரைப்படும். தாளிச்சு ஊத்துனா சாயங்காலம் விடியாக்கால வரைக்கும் கெட்டு போவாது அங்க சட்னி. ஆனா இப்போ அம்மியில இழுத்து அரைக்க யாருக்கும் கெதியும் இல்ல. அப்படி அம்மியில அரைக்கணும்னு சில பேர்
ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டாலும் தேங்காவை சில்லு போட்டு ஒரு சில்லு அம்மியில வச்சு குழவிய தூக்கி ஒரு போடுதான் போடுவா. தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிடும். அதை என்னைக்கு தேடி பிறக்க அதுக்குன்னு இப்ப மிக்ஸி வந்தாச்சு. அம்மிய தூக்கி வீட்டுக்கு பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்கா. துணி துவைக்க அம்மியில அடிச்சா நல்லா அழுக்கு போகுமா, அதுக்கு தான் வச்சிருக்காங்க இப்போ. அப்ப இந்த மிக்ஸில போட்டிருக்கா பாத்தியா, அந்த மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு மிக்ஸில வச்சு சுவிட்சில போடணும். அப்பந்தான் கைய கொண்டு வப்பா பாத்துக்கோ, படக்குன கரண்ட் போயிடும். கரண்ட் போன உடனே என்ன ஆகும், இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடும். அவளுக்கு வரும் பாரு கோவம், பேடியில போவான் கரண்ட். இப்ப பாக்க லைனை உருவிட்டான கொல்லையில போவான். இனிமே நான் என்னைக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க. அந்த ஒயர்மேனு அவர் எங்க இருந்து மேல தொங்கிக்கிட்டு அந்த ஒயரை கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரோ கஷ்டப்படுவாரு. அதெல்லாம் இந்த அம்மாளுக்கு தெரியுமா, வீட்டுக்குள்ள தெரியுமா? அது தெரியாம இவ பேசுவா ஏசுவா கண்டமானி பேசுவா. பிறகு சரி அப்போ கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே இருக்க முடியலையே. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இந்த ஆண்டவனாகிய பகவான் உலகத்து மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவன் தான் பகவானோ ஆதிசக்தி முன்னால் நெற்றிக்கண்ணை திறப்பார், ஒளி கொடுப்பார். நெற்றிக்கண்ணை திறப்பார், ஒளி கொடுப்பார். கண்ணை திறந்த போது உலகமெல்லாம் ஒளியாச்சு. உச்சி கண்ணை திறந்த ஆண்டவன் ஒளி கொடுக்க இரேலு உலகம் எங்கு பார்த்தாலும் இருள் நீங்கி ஒளிமயமா தெரியுது. எங்க பார்த்தாலும் வெளிச்சமா இருக்கு. அப்ப ஒளிமயமாகவே இருந்த உடனே ஆண்டவனார் உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சிறுவத்தோடு ஓர் அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆடாளி போட வேண்டாம். உச்சி கண்ணி பிறந்ததால், உச்சி கண்ணி பிறந்ததால் ஆய லட்சுமி மாகாளி அம்மா, உச்சி மாகாளி அம்மா. உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாகவே பிறந்ததினாலே உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கையை தாங்க முடியாமல் சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி கடவுளால் வேர்வையாகப்பட்டது காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வருகின்றது. அப்படி காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வந்த உடனே இந்த இறைவனாகிய பகவானுக்கு அந்த வேர்வை துளியானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகுமே அப்படின்னு தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்போ கொண்டை கட்டாகவே கட்டிய உடனே அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அந்த 10 சொட்டு வேர்வையுமே 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படைத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? சாமி வந்தாங்கடல் ஒரு கடலா, ஒரு கடலா, ஒன்னாங்கடல் ஒரு கடலா, இரண்டாம் கடல் கருங்கடலா, மூணாம் கடல் மோர்கடலா, நாலாம் கடல் நல்ல தண்ணி, ஐந்தாம் கடல் அலைகடலா, ஆறாம் கடல் ஆழக்கடல், ஏழாம் கடல் எண்ணெய் கடல், எட்டாம் கடல் திட்டு
படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல்கள் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகராஜனும் நாகக்கண்ணையும் நலமோடு வாழ்ந்து வருகிறார் அல்லவா. நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்ததனாலதான் அதற்கு நாகலோக பட்டணம் என்று பெயர். அப்பேற்பட்ட நாகலோக பட்டணத்தில் நாகராஜனும் நாகக்கண்ணையும் எப்படி வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி நலமோடு வாழ்ந்து வந்தவனும் தேவியும் நலமோடு வாழ்ந்து எல்லைக்கு எல்லை போல இளப்பிரியா தோழர் போல நல்ல நாரம் போல பொருத்தமுடன் வாழ்ந்து ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு மண்டபம்
மண்டபம் மண்டபங்கள் குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள் பத்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனையுமே நிறைந்திருக்கிறது மண்ணால் குறைவில்லை மனையாலே தாழ்வில்லை பொன்னாலே குறைவும் இல்லை பொருளாலே தாழ்வில்லை ஆடை கட்டும் சாவடி அசைந்திருக்கும் மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார சாவடி பத்தடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் இப்பேற்பட்ட மண்ணும் மனைவி பொன்னும் பொருளோடு இரு பேர்களுமே மங்களகரமாகவே வாழ்ந்து வருகிறார்கள் கணவன் மனைவியானால் கணவன் சொல்லை மனைவி கேட்கணும் மனைவியின் சொல்லை கணவன் கேட்கணும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவே விட்டு கொடுத்து வாழ வேண்டும் ஏன் கேட்க மாட்டுக்கா முன்னாடி வந்து ரொம்ப நாளா கேட்டா இப்போ 4-5 வருஷமா ஏன்னு கேட்கவே மாட்டேங்க ஏன் கேட்க மாட்டோம்க்கா நான் வந்து என் சவளப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு என் சவளப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு சரி இருக்கட்டும் என் குழந்தையா பக்கத்து ஊர்ல இருக்கா இருக்கட்டும் அவளுக்கு அடிக்கடி வாரத்துக்கு 2 வாட்டி போய் இந்த அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன் வேற ஆள் இல்லையோ வேற ஆள் கிடையாதுல்ல அப்படியா குழந்தையாளுக்கு அப்போ உன் பேச்ச கேப்பாளா அப்போ உன் தம்பி சொன்னாதான் அவ கேப்பா அவன் தம்பி சொன்னதான் கேட்கா சொன்னாலும் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது நீங்க சும்மா இருங்க உங்க தம்பி சொல்லட்டும் அப்படிங்க அவர் வந்து கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பாரு அவன் வந்து கொஞ்சம் வளர்ந்த ஆள் கொஞ்சம் கனமான ஆள் தான் சரிதான் அதனால என் தம்பி பேச்ச கேட்கா நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கா நீ அப்புறம் அங்க நோடி லாந்தனா அப்புறம் இவ இன்னிவா இவன் கூடி லாந்திட்டான் நான் கூடி லாந்தனா என் தம்பி கூடி லாந்திட்டான் அப்படியா என்ன முடியும் அதனால நம்ம முதலாவது நல்லா இருந்தா தான் நம்ம மனைவி முதல்ல நல்லா இருப்பா கணவனுக்கு நம்ம மனைவி தான் இருக்கிறோம் நம்ம பிள்ளைக்கு தான் இருக்குன்னு நினைக்கணும் மனைவிக்கு நம்ம ஒருவன் தான் இருக்கிறோம் நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் உனக்கு அக்கறை இருக்கணும் 2 பேருக்குமே அக்கறை இல்லைன்னா குடும்பம் விளங்குமா பஞ்சாயத்துக்கு கிழக்க போயிடும் ஆனா நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி அல்ல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே இரு பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 12 வருட காலங்களாக எந்தும் பிள்ளை இல்லாமல் இரு பேர்களுமே மனக்கவலை கொண்டு என்ன செய்கின்றார் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக அவருக்கு 12 வருட காலம் உண்டு மக்கள் வர மாட்டார்கள். ஆமா. குழந்தை இல்லாத வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வருவார்களா? வரமாட்டார்கள். ஒருவருமே வர மாட்டார்கள். ஆமையா. இதனால் இதுவரைக்கு 12 வருடம் ஆகிவிட்டது. சரி. நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கா? ஆமா. இல்ல. அதனால ஆமையா இந்த வயதிலேயே பிள்ளை இல்லை மன்னவா. ஆமா. இனிமே எந்த வயசுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது? இந்த பாலா போன வயசுல இன்னமே ஆமா ஒரு பூச்சி
ஆக்சன் தானே பண்ணுதேன். புழுவு பூச்சி வேணும்னா காலையில 1/4 கிலோ கருப்பட்டி வாங்கி தரேன், நல்லா உட்கார்ந்து சாப்பிடு வந்துரும். நான் அந்த புழு பூச்சியே சொல்லல. அந்த காலத்துல சொல்வார்கள், என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா அப்படின்னா இந்த வயத்துல ஒரு புழு பூச்சியே காணுமே. காணுமே பிள்ளை இல்லைன்னா பெரியவங்க அப்படி புலம்புவாங்க. ஆமா, புழுன்னு சொன்னா ஆம்பளை பையன், ஆம்பளை பிள்ளை. பூச்சின்னு சொன்னா சரி பொம்பளை பிள்ளை, அது பொட்டை பிள்ளை. யாமனு கேட்கணும் இதுக்கு பையன் புழு எப்படி சுருண்டு வருமோ அது மாதிரி வீட்டை சுத்திக்கிட்டே இருப்பான். சரி, ஆம்பளை பிள்ளை நம்மளோட இருக்கும். ஆமா, சரி. பொம்பளை பிள்ளை வந்து வயது வரும்போது அது வந்து பறந்து சென்றும். பறந்து செல்லும். மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடும். அது அடுத்த வீட்டு பிள்ளை. அதான் அடுத்த வீட்டு பிள்ளை. சரி சொல்லுவாங்க. என்னையா உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? எனக்கு வந்து 2 பிள்ளை எனக்கு இருக்கு. ஊருக்காரனுக்கு 3 பிள்ளை இருக்கு. என்னையா ஊருக்காரனுக்கு இருக்கு? ஆமா, அப்படிதான் சொல்லணும். கேட்கவங்களும் அப்படித்தான் கேட்பாங்களா? உனக்கு எத்தனை, ஊரானுக்கு எத்தனைன்னு கேட்பாங்களா? கேட்பாங்க. அப்படின்னா உனக்கு எத்தனைன்னா ஆம்பளை பிள்ளை எத்தனைன்னு அர்த்தம். சரி, ஊரானுக்கு எத்தனைன்னா பொட்டை பிள்ளை எத்தனைன்னு கேட்கறதுக்கு தான் அப்படி கேட்பாங்களா? அப்படி கேட்பாங்களா? ஏன்னா அது என்னைக்குனாலும் இன்னொரு ஊருக்கு வாக்கப்பட்டு போற பிள்ளை தானே, அடுத்த வீட்டு பிள்ளை தானே அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்பாங்க. அதனால அது தவறான நினைப்பாங்க. சில பேர் கோவம் வந்து அடிச்சிருவாங்க. முருகமனு இருக்கும் பேரு. ஆமா, அப்ப அந்த புள்ள வந்து வீட்டுல இருக்க வரைக்கும் 3 போடும். கருப்பசாமி கட்டி கொடுத்துட்டா ஆமா காணா போடும். அப்புறம் எழுத்து மாறி போகும். எல்லாரும் எங்க போறிய? வீட்டுக்கா தேரங்கானாதோ வீட்டுக்கு வில்ல முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு புறப்பட்டு கீழே போவாதங்க. போக கூடாது. என்னமோ நிக்காங்க 2 காரி பண்ணி தேய்க்கிட்டு நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். வீட்டுக்கு போங்க. அங்க முக்குல முனி நிக்கி. நீ கூட்டிட்டு வந்தியோ? பரவே எங்க இருந்து? முக்குல முனி நிக்கி. நீங்க வீட்டுக்கு போவாதீங்க. நாங்க உங்களை நம்பி உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கோம். நீங்க எந்திச்சு போய்கிட்டு இருக்கீங்க. போக கூடாது. என்ன வெல்ல முடிய வரைக்கும் யாரும் எந்திக்க கூடாது. நம்ம முனி நிக்கி பிடிச்சதுன்னா நம்ம மறுபடி கோயிலுக்கு தானே வரணும். அதனால அவங்க போயிட்டு வரட்டுமோ? முனி பிடிச்சிக்கிறாம வந்து இங்க காளியம்மாட்ட வந்து தின்னாரு வாங்கணும். நீங்க போய் தூங்க. உங்களுக்கு தூங்கும் போது கண்ணு தெரியாது. கண்ணை மூடுனா இருட்டா தானே இருக்கும். அப்புறம் எங்க தெரியும்? தூங்கும் போது யாருக்கு கண்ணு தெரியும்? கவனமா கேட்டா தான் சிரிப்பாங்க, இல்லன்னா கோவப்படுவாங்க. ஓடி வந்துருவாங்க. அதேதான். அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 12 வருடங்களாகவே இருவர்களுக்குமே எந்த பிள்ளை இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி என்ன சொல்கிறாள் தெரியுமா? எங்கன வாராத மன்னாராஜ மன்னா எனக்கு வைத்தவரானே நாதா உங்க தேவி நாகக்கன்னி நாகலக வட்டணத்து சாலையில ஒரு மரமா சாடித்தா காய்க்குமாரோ அது சாடித்தா காயாமல் சரத்திலையும் தாழ்வானே நான் சாடித்தா காய்ப்பதப்போ நான் காய்ப்பதே சரத்தோடு சேர்வதப்போ நான் சரத்தோடு சேர்வதப்போ சாமி முச்சத்திலே ஒரு மரம் அது முத்து முத்தா காய்க்குமா நான் முத்து முத்தா காயாமல் என் குலத்திலையும் தாழ்வான் என் வாசலிலே ஒரு மரம் அது வன்னிக்கா காய்க்குமா நான் வன்னிக்காயும் காயாமல் நான் வன்னிக்காயும் காயாமல் நான் வலியோருக்கும் தாழ்வான் மன்னவா வன்னி காயம் காயம் நானோ வடியோரு ஏ என் கணவா நாகமுடி ராஜமன்னவா மன்னவா வாசலில் ஒரு மரம் ஆமா வன்னிக்கா காய்க்கும் மரம் ஆமையா வன்னிக்கா காயாமல் நான் வலியோருக்கும் தாழ்வாகி போனேன் அல்லவா மன்னவா எனக்கு முற்றத்திலே ஒரு மரம் முத்த முத்தாகவே காய்க்கும் மரம் காய்க்கு மரம் முத்த முத்தா காயாமல் நான் முடியோருக்கும்
பிறந்தால் வாடி போனேன் நல்லவா. ஆமையா சொல்லி அழுவதே அங்கிட்ட. சரி பெண்ணா பிறந்தவன் கட்டி கணவன் நீ சொல்லி அழுவத. ஆமா உங்க அவதைய நானா பிறந்த ஆம்பளை. சரி அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு சரி டீ கடையில போய் உட்கார்ந்துக்கிட்டு 1க்கு 2 டீயை குடிச்சிட்டு சரிதான் அங்க உள்ள பக்கத்துல டீ குடிச்சிட்டு ஆளுக கிட்ட என்ன எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு அவளை இல்ல, குழந்தை இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியுமா? முடியுமா? அப்படி சொன்னா என்ன செய்வான் பக்கத்துல இருக்கவன்? என்ன செய்வாங்க? யாரிக்கிட்டு மூஞ்சில துப்பிடுவான். நல்ல வேலை. நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவுத. சரி நான் ஆனா பிறந்த ஆம்பளை. என் மன கவலைய பூரா என் மனசுல வச்சு நீத்திக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய முடியும்? நீ பெண்ணா பிறந்தவன் சொன்னாலும் கடையில போய் நீ சொன்னேன்னு வை, காரி மூஞ்சில மட்டும் துப்ப மாட்டான். என்ன செய்வான்? ஏ போல திருக்கு பயல, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? ஆம்பளைன்னு நீ வெளியே சொல்லாத. ஏல மூத்தவளை கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆகுது, அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லன்னா அவளை டைவர்ஸ் பண்ணுடா. அவ தங்கச்சி இருக்காளே உன் குழந்தையா, அவளை கூட்டிக்கிட்டு வாடா, அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு இவன் பேசுவான். என்னமோ இவன் வந்து குடும்பம் நடத்த மாதிரி. அப்ப 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அம்மா கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க, நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.